தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டுதான் வந்திருக்கின்றேன் என்றால், என் பிள்ளை உனக்காக என்னிடத்தில் ஒரு பெண் முக்கியமான வேண்டுதலை வைத்திருக்கின்றார். இந்த வேண்டுதல் என்னவென்று, இந்த வேண்டுதலை இந்த கருப்பன் முன்னால் வைத்த அந்த பெண் யாரென்று உனக்கு சொல்வதற்காக உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கருப்பனிடத்தில் அவ்வளவு எளிதாக யாரும் இன்னொருவருக்காக வேண்டுதல் வைக்க முடியாது. ஏனென்றால் பெரும்பாலும் ஒருவர் இன்னொருவருக்காக வைத்துவிட முடியாது. இன்னொருவர் நம்மிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் அது அவர்கள் வாழ்க்கையை ஒருபோதும் அழிப்பதற்காகத்தான் இருக்கும். யார் இங்கு யாருக்கும் நல்லது நினைக்கின்றார்கள்? இப்படி யாருமே யாருக்கும் இங்கு நல்லது நினைத்து விடுவதும் இல்லை. அப்படியானால் இந்த பெண் உனக்கு கெடுதல் செய்ய என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருப்பாரோ? நான் சொன்ன பிறகு நீயே புரிந்து கொள்வாய். இதை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் கட்டாயம். கருப்பன் வந்திருக்கின்றேன், உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற சில விஷயங்களையும் சில உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் அல்லவா? சிலவற்றை உனக்கு தெரிவிக்கும் போது அதை உணர்ந்து அதற்கு ஏற்ப என் பிள்ளை நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையானது. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. அப்பனின் அன்பை உணர்ந்தால் மட்டும்தான் என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதையும் சரி கெட்டதையும் சரி புரிந்து கொள்ள முடியும். இன்று நான் சொல்ல போகின்ற விஷயத்தை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள். சரியான நேரத்தில் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்களும் யாரோ நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று, அவர் யார் என்று தெரியவில்லை. இந்த வாழ்க்கையில் எதனால் இத்தனை துன்பங்கள் என்று வருகிறது என்று புரியவில்லை. நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று அவ்வளவு எளிதாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று என் குழந்தை, நீ துன்பங்களும் துயரங்களும் நம்மை வாட்டி வதைக்கும் போது அது என்னவென்று நம்மால் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. என் பிள்ளை, சரியான நேரத்தில் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். குறிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முக்கியமான பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம். அதை நீ உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் நிச்சயமாக உனக்கு இருக்கின்ற குழப்பத்திற்கு தெளிவு கிடைத்துவிடும். கருப்பன் அதனை உனக்கு சொல்லிவிடத்தானே இன்று வந்திருக்கின்றேன். அப்பன் அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு, எந்த அளவிற்கு நீ நினைத்ததை எல்லாம் கருப்பன் நடத்தி கொடுப்பான் என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இன்று உனக்கு தர நினைக்கின்ற சொல்ல போகின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கினை கொண்டிருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்கிறார்களோ என்று உனக்கு இப்போது ஒரு யோசனை வந்துவிட்டது. ஐயோ, நம்மோடு இருந்து கொண்டு நாம் வாழ்க்கைக்கு கெடுதல் நினைப்பது யாராக இருக்க முடியும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உனக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வை தேடிதான் இவர்கள் என்னிடத்தில் வந்தார் என்பது உண்மை. இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில கஷ்டங்கள் இவர்களின் மனதை மிகுதியான அளவிற்கு வேதனைப்படுத்திவிட்டது. எப்படியாவது உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்றுதான் இவர்கள் என்னிடத்தில் உனக்கான வேண்டுதலை கொண்டு வர வேண்டும் என்றுதான் வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் வைத்த வேண்டுதல் என்ன? இவர் யார்? இந்த கருப்பன் சொல்லிவிடுகிறேன். அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தையும் இப்போது அப்பன் உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேள். அப்பா இந்த விஷயத்தை
என்னுடைய குழந்தை அங்கு மிகுந்த வேதனையில் இருக்கின்றது. எப்போதுமே மிகுதியான குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது. தான் வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற முயற்சியில் வெற்றி மட்டும் கிடைக்காமல் அங்கே தவிர்த்து கொண்டிருக்கின்றது. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் இதனால் வரையிலும் நினைத்தது கிடையாது. யார் வாழ்க்கையும் அழித்து போக வேண்டும் என்று கனவில் கூட நினைக்காத என் பிள்ளை தன்னிடத்தில் இல்லை என்றால் கூட எப்படியாவது மற்றவருக்கு உதவி கேட்டுவிட்டால் ஓடோடி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை. அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தாலே தன் கண்ணிலிருந்து கண்ணீரை வடிக்கின்ற என் பிள்ளை. அப்படி ஒரு பிள்ளைக்குத்தான் நினைத்த எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்னும் போது எந்த அளவிற்கு பதைக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா, நீ இப்பெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாயா? நல்லவருக்குத்தான் நீ சோதனை கொடுத்திருப்பாயா? இப்படி எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு தீர்வை நீ கொடுத்து விட மாட்டாயா என்று சொல்லி என் முன்னால் நீ நின்று கொண்டிருக்கின்ற அந்த பெண் உன்னை பெற்ற தாயானவள். வேறு யார் என்றும் என் பிள்ளை எண்ண வேண்டாம். உன் சோதனைகளை எங்கு தேடியும் திசை திருப்பவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இத்தனை காலமும் உன்னை அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நல்லபடியாக நினைத்து நீ எவ்வளவுதான் பிரச்சனையும் இருந்தாலும் ஒருபோதும் உனக்கு அவர்கள் கெடுதல் நினைத்ததில்லை. என் பிள்ளையே, ஒருபோதும் நான் சொல்கின்ற இந்த விஷயம் யாருக்கும் தெரியுமோ? உண்மையாகவே உனக்கு ஒருவருடைய தாயானவள் அவள்தான் தம் பிள்ளையை அன்பால் அரவணைத்து பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றாளோ? தன்னுடைய உலகமே தன்னுடைய குழந்தைதான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாளோ? அந்த தாயினிடத்தில் பேசிய வார்த்தையை நான் உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன். இங்கே ஒரு சில தாய்கள் இதற்கெல்லாம் சற்று விதிவிலக்காக இருக்கின்றார்கள். முன்பெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தான் தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டியது தம் கடமை. நாம் செய்கிறோம் என்பதற்காக அவர்கள் நமக்கு திரும்ப செய்யவில்லை என்று வளர்த்தார்கள். ஏராளமான இன்று இருக்கின்றார்கள். நான் சொல்வது ஒரு சிலர் மட்டும்தான். கடைசியில் நான் உன்னை வளர்த்தேன் என்று சொல்லியே அந்த குழந்தையின் மனதை நோகடிக்கிறார்கள். இப்படி நடந்து கொள்கிறார்களும் இங்குதான் இருக்கின்றார்கள். நான் சொன்னது அவர்களை பற்றியல்ல, உன் மீது உயிரான அன்பு கொண்ட உன்னை பெற்ற அந்த தாய். உனக்கு இப்போது ஒன்று என்றால் உன்னை ஓடி வந்து பார்க்கின்ற அந்த தாய். நான் உனக்காக வேண்டுதல் வைத்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இவரிடத்தில் இருந்த எண்ணங்கள், இவருடைய உணர்வுகளை மதிக்கப்பட வேண்டியது உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் அவர்கள் துடித்து போகிறார்கள். தனக்கென்று அவர்கள் எந்த ஒரு வேண்டுதலும் வைத்தது கிடையாது. நீ நன்றாக இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் எப்போதுமே இந்த கருப்பன் முன் நிற்கின்றார்கள். இந்த கருப்பன் அதற்கு செவி சாய்த்து சந்தோஷத்தையும் உனக்கு இன்று தெரிவித்துக் கொள்கிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அப்பன் தீர்த்து கொடுக்கின்றேன். எந்த ஒரு விஷயத்தினால் மனமுடைந்து போகின்றாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் சரி செய்து கொடுக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் சரி, அது உன் வாழ்க்கையிலே மன நிறைவை கொடுக்கும்படி அப்பன் அனைத்து வழிகளையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன். நீ சொல்கின்ற பாதையில் இருக்கின்ற கரடு முரடான விஷயங்களையும் உன் எதிரில் வருகின்ற இடர்களையும் தடுத்து உன் நல்வழிதான் படுத்தப் போகின்றேன். துன்பமும் துயரமும் உன்னை விட்டு நீங்க வேண்டும். கஷ்டத்திலிருந்து என் பிள்ளை மீட்டெடுக்க வேண்டும். அந்த பெண் உன் உயிரான அன்பை மதித்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாள். உன் அப்பன் இந்த கருப்பன் அதை நான் சரி செய்து கொடுக்க முன் வந்திருக்கின்றேன். இனி உனக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம். செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் உனக்கு என்றென்றுக்கும் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும். இந்த வாழ்க்கையை நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக வெற்றியோடு அனுபவிப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு உண்டு.